அந்த சைட் ஸ்டாண்டில் இருக்க சென்சாரை எடுத்து இந்த சென்சார் சாக்கெட்டில் ஃபுல்லாக வச்சு ஒட்டி அட்லான்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்டன்ஸ் தான். ஏன்னா வந்து கிளச்லேயும் கை இருக்காது, த்ராட்டில்லையும் கை இருக்காது, 2 கையும் வேறு இடத்துல இருக்கும். யோசிச்சு பாருங்கள். அதில் நம்ம சர்க்கிள் வீலி. என் தலைவன் வேறு லெவலில் பிளானை போட்டுன்னு இருக்கான். Hey guys, welcome to the world of stunt riding. நான் தான் உங்கள் டேம் பாய். ஸோ பேக் ஆன் ட்ராக். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு vlog போடுறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அகெயின் பல்சர் N160. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே சமையல். வெல்கம் டு சண்டே ஸ்டண்ட் ரைடிங். ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்டண்ட் ரைடிங். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்லேண்ட் சர்க்கிள். ரீசெண்டாக நான் பண்ணி ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன், ரீல்ஸும் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஃப்ளாட்லேண்டது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்டன்ஸ் தான். ஏன்னா வந்து கிளச்லேயும் கை இருக்காது, த்ராட்டில்லையும் கை இருக்காது, 2 கையும் வேறு இடத்துல இருக்கும். யோசிச்சு பாருங்கள். அதில் நம்ம சர்க்கிள் வீலி ரொம்ப கஷ்டம். மிஸ் ஆனால் கூட கிளச்சும் பிடிக்க முடியாது, மிஸ் ஆனால் த்ராட்லையும் விட முடியாது. ஏன்னா 2 கையும் வேறு இடத்துல இருக்கும். ரொம்ப டஃப்பான ஸ்டண்ட் ட்ரிக் அது. ஸோ அது யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் பால்டினி. அவர் வந்து ஒரு ஈரோப் ஸ்டண்ட் ரைடர். இப்போ வந்து அவர் வந்து சும்மா மாஸ் காட்டிகிட்டு இருக்காரு. இஸ் வேர்ல்டு வைட் ஃபேமஸ். ஸோ அவரோட ஃப்ளாட்லேண்ட், அவரோட பெஞ்சமின் பால்டினி சர்க்கிளை வந்து அது வந்து ஆக்சுவலாக ஸ்டண்ட் நேம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்லேண்ட் சர்க்கிள்ஸ். ஸோ அதுதான் நான் வந்து இப்போ மாஸ்டர் பண்ணலை, ஆல்மோஸ்ட் மாஸ்டர் பண்ண ரேஞ்சில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் பண்ணிட்ட பிறகு ஃபஸ்ட் டைம் நான் என் வண்டியை விட்டு இந்த ஃப்ளாட்லேண்ட் சர்க்கிள் வந்து வேறு வண்டியிலேயும் ட்ரை பண்ண போகிறேன், அப்பாச்சி. அதுவும் இந்த வீடியோவில் வரும். ஸோ வாங்க வேஸ்ட் பண்ணாமல் நேராக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ கைஸ், நம்ம ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி இது என்னது பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் சென்சார். இது எங்கே வரும் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டில் வரும் இங்கே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது போய் இங்கே இடிக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும். கியரில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகாது சைட் ஸ்டாண்டில் இருக்கும்போது. ஸோ அதோட சென்சார் தான் இது. ஸோ நம்ம ஸ்லாண்டிங் சர்க்கிள் போடும்போது, ரொம்ப ஸ்லாண்ட் பண்ணி சர்க்கிள் போடும்போது இந்த ஸ்ப்ரிங் லூஸ் ஆனதுனால இது லைட்டாக இப்படி வெளில வருது. இப்படி வெளில வரும்போது வண்டி வீலியில் இருக்கும்போதே ஆஃப் ஆகிடுது. இவன் தான் அந்த கல்ப்ரேட். ஸோ நம்ம பாலா ப்ரோ தான் ரெடி பண்ணார். அந்த சைட் ஸ்டாண்டில் இருக்க சென்சாரை எடுத்து இந்த சென்சார் சாக்கெட்டில் ஃபுல்லாக வச்சு ஒட்டி மாதமாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இது வந்து இப்போ டைரக்ட் கனெக்ஷன் மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எங்கே வேணால் வச்சுக்கலாம். இப்போ சைட் ஸ்டாண்டில் தான் இருக்கணும் இல்லை, சுருட்டி எங்கே வேணால் வச்சுக்கலாம். நல்லா ஸ்லாண்டிங் சர்க்கிள் போட்டாலும் இன்ஜின் ஆஃப் ஆகாது. ஏன் சைட் ஸ்டாண்டே எடுத்துகிட்டு ஸ்டண்ட் பண்ணாலும் இன்ஜின் ஆஃப் ஆகாது. ஒரு காலத்தில் ஸ்டண்ட் பைக்னா இது, அது என்ன சொல்லுவாங்க, கட்டுக்கம்பி. இப்போ வந்து கொஞ்சம் அது வந்து டெக்னாலஜி வளர நாங்கள் வந்து இப்போ டேக் யூஸ் பண்ணுறோம். கட்டுக்கம்பிலேருந்து அப்கிரேட் ஆகிருக்கும் டேக். திஸ் இஸ் அருண் ஃப்ரீ ஸ்டைலர், டாம் ஃப்ரீ ஸ்டைலர். கையெடுங்க ப்ரோ, கூச்சப்படாதீங்க ப்ரோ, காட்டுங்க ப்ரோ. நம்ம ஸ்டூடெண்ட்டு தான். பின்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஸ்டன்ஸ். அஸ்வின் ஃபுல் பேர் என்னடா? அஸ்வின் தான். வந்து நம்ம பாலா ராக்கிங் ராஸ்கல். பை இந்த வண்டி என்ன பார்த்தீங்கன்னா N160, என்னோடய ஃபேவரட் பைக். நார்மல் யூஸ் பற்றி தெரில, பட் ஃபார் எக்ஸ்பெஷலி ஸ்டண்ட் ரைடிங் வெரி ஸ்டேபிள் அண்ட் வெரி எஃபெக்டிவ். அண்ட் எஸ், பாலா சொன்ன மாதிரி மைலேஜும் அல்டிமேட். 300 ரூபா பெட்ரோல் போட்டால் 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் தாராளமாக. பின்னாடி ஏதோ கமெண்ட்ஸ் வருது, சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள் ஜி சொல்லுங்க ஜி. என்ன ஜி ஓடுறீங்க? என் தலைவன் வேறு லெவலில் பிளானை போட்டுன்னு இருக்கான். ஆமாம், இப்போ நம்ம பல்சரில் ஃப்ளாட் லேண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அப்பாச்சிலையும் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட் டைம். ஏன்னா ஃப்ளாட் லேண்ட் போட்டு இது வரைக்கும் எந்த வண்டியிலையும் நான் பண்ணது கிடையாது, என் N160 தவிர. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ளாட் லேண்டுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்களா, சப் கேஜி, கிராஷ் கேஜி, குட்டியாக அழகாக சின்னதாக. அப்புறம் ஸ்லைடர், ஃப்ரண்ட் வீல் ஸ்லைடர், பேக் வீல் ஸ்லைடர். இதோட செட்டப் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்குக்கு 2 கேலிபரு, லெக் பிரேக்குக்கு ஒரே ஒரு கேலிபர். என்ன ப்ரோ உங்கள் 220 காட்டணுமா? இது ஒரு இத்து போனால் 220 காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இந்த 220ல் மனுஷன் கொளுத்த விடும் அப்படி. ஸோ கைஸ், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்டி கியர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆர்மர், நீ பேட், முடிஞ்சால் எல்போ பேடோட ஃபுல் ஆர்மர் இருக்குது அது போடுங்க, இல்லைனா ஜாக்கெட் போட்டுக்கோங்க. அண்ட் நீ பேட், ஹெல்மெட் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். அதுவும் இல்லாமல் மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் பண்ணுங்கள். பப்ளிக் ரோட்டில் தயவு செய்து பண்ணாதீங்க. டிஸ்க்ளைமர், நோ ஸ்டன்ஸ் ஆன் பப்ளிக் ரோட்ஸ். ப்ரைவேட் பிளேஸு இல்லைனா யாரும் யூஸ் பண்ணாத ரோடு, ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பப்ளிக்கில் மட்டும் பண்ணாதீங்க. இட்ஸ் அ எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட். அண்ட் ஸ்போர்ட்டுக்கு மரியாதை கொடுத்து க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ளாட் லேண்டு போகலாம். ஸோ நம்ம சென்சார் கட் பண்ணி விட்டோம். இப்போ வந்து கியரும் போட்டுக்கலாம். சைட் ஸ்டாண்டில் கியரில் இருக்குது, ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். எஸ், பாலா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு. வாங்க ஃப்ளாட் லேண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டண்ட் போகிறதுக்கு முன்னாடி
நான் ஒரு பேசிக் டச்சப் பண்ணுவேன். பேசிக் சர்க்கிள், நோ த்ராட்டில் சர்க்கிள். ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம வந்து எப்படி எந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பூமி பூஜை போடுற மாதிரி. பேசிக் நோ த்ராட்டில். இதில் பிரேக்கிங்லாம் நல்லா இருக்கா, வண்டி அடைக்குதா, த்ராட்டில் லாக்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டண்ட்டுக்கு போகலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எஸ். ஸோ கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக ஃப்ளாட் லேண்ட் போகலாம். கமான். கிளச்சில் கை இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு த்ராட்டிலேருந்து கை எடுத்துட்டேன். இதுதான் பொசிஷன். இப்போ வந்து லெக்கு மாற்றணும். லெக்கு மாற்றிட்டேன். ஃப்ளாட் லேண்ட் போயிட்டோம். எஸ். ஸோ இதுதான் ஃப்ளாட் லேண்டு. இது வந்து ஒரு 4 days ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ 4 days ப்ராக்டிஸ் கழித்து இப்போ வந்து ஃப்ளாட் லேண்ட் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டச் விட்டு போயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இன்னும் 2-3 ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஆஃப் ஆகுதுடா. ஸோ கைஸ், இதுதான் ஃபால்ட்டு. நான் சைட் ஸ்டாண்ட் தான் பிரச்சனைன்னு நினச்சேன். ரொம்ப சரிச்சு போட்டால் அதே மாதிரி இன்ஜின் ஆஃப் ஆகுது. என்ன ஃபால்ட்டுன்னே கண்டுபிடிக்க முடியல. வண்டியில் பெட்ரோலும் 4 பாயிண்ட் இருக்குது. பட் ஸ்டில் சென்சார் சென்சாரும் டைரக்ட் பண்ணிட்டோம். சைட் ஸ்டாண்ட் சென்சார் டைரக்ட் பண்ணியும் இன்ஜின் வந்து ரொம்ப சரிச்சு போடும்போது ஆஃப் ஆகுது. இதுக்கு மேலே என்ன ஃபால்ட்டுன்னு தெரில. ஸோ கைஸ், இது என்ன ஃபால்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப சரிக்காமல் நார்மலாகவே சர்க்கிள் போடுறேன். இப்போ ரொம்ப சரிக்க வேணாம். ரொம்ப சரிக்காமல் போட்டால் வண்டி ஸ்லோவாக சுற்றுது. ரொம்ப சரிச்சு போட்டால் தான் ஸ்பீடாக சுற்றும். பட் சரிச்சா வண்டி ஆஃப் ஆகுது. என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியல. ஸோ நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸ்பீடாக சுற்றினாலும் சரிச்சாலும் வண்டி ஆஃப் ஆகுது. ஸ்ட்ரைட்டாக தான் சுற்றணும். அப்படியே தான் அடாப்ட் பண்ணி போடணும். ஸோ ஃப்ளமிங்கோ பண்ணி பார்க்கலாம். ஃப்ளமிங்கோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒரு சர்க்கிள் மேலே வரல. பட் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அகைன் ஒரு சர்க்கிள் மேலே வரல. ஆடா, பார்த்தீங்களா, வண்டி கீழே இறங்குனா ஓடி போய் ஓட்டுரும். டக்குன்னு ஃப்ரண்ட் பிரேக்லேயும் த்ராட்லையும் லாக்கை எடுத்து விட்டுருவேன்.
சரி, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டாப்பே அடிக்கலன்னா எப்படி? ஸ்டாப்பி செக்ஷன் ப்ரோ, அங்கே நின்றுக்கோங்க. கச்சாக். நெக்ஸ்ட் நோ அண்டர் சர்க்கிள். இந்த மாதிரி கால் எடுக்கும்போது மிஸ் ஆகணும். உடனே கீழே இறங்கணுன்னே ஃபஸ்ட்டு டிஸ்கை தான் முடிப்பேன், இல்லைனா வண்டி ஓடும். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து அப்பாச்சி 200 அப்பாச்சி 200 4Vயா என்னமோ 4Vன்றாங்க. அப்பாச்சி 200 RTR 4V ஃபஸ்ட்டு டைமு ஃப்ளாட்லேண்ட் அதர் பைக்ஸில் பண்ணுறோம், என் பைக் இல்லாமல். அதுவும் அது 160cc, இது 200cc. எப்படி இருக்கோ தெரில. டெஃப் வேறு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் சர்க்கிள் போட்டு செக் பண்ணிப்போம். பிரேக்கிங்லாம் பக்காவாக இருக்குது பையன் வண்டியில். ஓகே, ஃப்ளாட் லைன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ, வண்டி எங்கேயோ போத வருமா? சர்க்கிள் வந்துருச்சு. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த வண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. அந்த வண்டியிலே பண்ணிட்டு என்னடா வரமாட்டேங்குது. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் டைம். அதாவது ஒரு 3-4 அட்டம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 4வது அட்டம்ப்டே வந்துருச்சு. பக்காப்பா, நாட் பேட், நல்லா இருக்கா அப்பாச்சி. த்ராட்டில் கம்மியாக வச்சிட்டேன். ஓகே, இப்போ பக்கா. கால் வலிக்குது. பையனோட பிரேக் ரொம்ப கீழே இருக்குது. பிரேக் காட்டுங்க ப்ரோ. பிரேக் ரொம்ப கீழே இருக்குது. ஸோ இப்படி டாப் பண்ணும்போது கால் வலிக்குது அவன் வண்டியில். ஆக்சுவலாக ஃப்ளாட் லேண்டுக்கு பிரேக் கீழே இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். கரெக்டு தான். இந்த வண்டி எவ்வளோ சரிச்சாலும் ஆஃப் ஆக மாட்டேங்குது. இந்த வண்டி எவ்வளோ சரிச்சாலும் ஆஃப் ஆக மாட்டேங்குது. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் டைமாக என் வண்டி இல்லாமல் வேறு வண்டியில் ஃப்ளாட் லேண்ட் போட்டுட்டேன். எஸ், இப்போ நானும் பாலாவும் சேர்ந்து ஃப்ளாட் லேண்ட் போகிறோம். கமான். ப்ரோ வாங்க.
எஸ். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடணும்னு தோணும். உங்களுக்காக இந்த மாதிரி வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். அதே மாதிரி இந்த ஃப்ளாட்லேண்ட் வீடியோ உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ளாட்லேண்ட் டியூட்டோரியல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை பை காய்ஸ்.